வணக்கம் என் படைப்பு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் சமோசா. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிரெட் எடுத்துகிட்டு அதோட ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஒரு சப்பாத்தி ரோலர் வச்சு அதை நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதை மைதாவில் எதுலேயுமே செய்ய போகிறதில்ல, ப்ரெட்டை வச்சு தாங்க சமோசா செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுட்டு அதை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். எனக்கு கிளியரான சர்க்கிள் ஷேப் கிடைக்கல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை ஹாஃபாக பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதோட அந்த கட் பண்ண சைடு அந்த பக்கம் வச்சுட்டு சர்க்கிளோட ஹாஃப் செமி சர்க்கிளாக எடுத்து அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக செய்கிற சமோசாவோட ஷேப்பில் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே வைக்கிற மிக்சிங் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடைக்கல்லில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துகிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சின்ன சைஸ் ஆனியனை கட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு பொட்டேட்டோ அளவுக்கு நான் இதில் செஞ்சுருக்கேன். ஒரு பொட்டேட்டோ அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லா வதங்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் 1 or 2 பொட்டேட்டோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாக எப்படி சமோசாக்கு செய்வோமோ அதே அளவு தான். இப்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், பெப்பர் வேணும்னா பெப்பர் பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் பவுடர் கூட. இப்போ கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் கிளறி விடுறேன். ஸோ இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு, மசாலா மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நார்மல் சமோசாக்கு செய்கிற மாதிரி தான். நீங்கள் பட்டாணிக்கு பதிலாக கடலைப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சமோசாவோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க இதை எப்படி உள்ளே ப்ரெட்டுக்குள்ளே வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரெட்டை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் சைட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரே ஆட் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக அதில் பேஸ்ட் மாதிரி தடவி விட்டுட்டு அதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அதை நல்லா ஒட்டிக்கிடும். ஒட்டின பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மசாலாவை உள்ளே டிப் பண்ணிக்கலாம். உள்ளே போட்டுட்டு இப்போது திரும்ப இதை க்ளோஸ் பண்ணுறதுக்குமே நம்ம நார்மல் வாட்டரை பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை திரும்ப க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். நீங்கள் தண்ணி தொட்டே நார்மலாக பண்ணுங்கள், ஒன்றும் செய்யாது, நல்லா தான் இருக்கும். வேறு எங்கன்னா க்ளோஸ் ஆகியிருந்தா ஓப்பன் ஆகியிருந்தால் கூட அந்த இடத்துல இதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சமோசா ரெடி. ஸோ இன்னொரு முறை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கிளியராக. ஸோ இந்த மாதிரி ஹாஃப் செமி சர்க்கிளாக நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன் சைடு ஓரங்களை மட்டும் நம்ம வாட்டரை இந்த மாதிரி டிப் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சைடு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப வாட்டர் போட்டு தண்ணி தொட்டு நீங்கள் அதை அப்படியே திரும்ப ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. சமோசா ரெடி. ஸோ இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வேக விட தேவையில்லை. இது ப்ரெட் அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டிங்க அப்படின்னா ப்ரெட்டு நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப நேரம் விடாமல் கொஞ்சம் நேரத்தில் லைட் ப்ரௌன் ஆகையிலே நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால டக்குன்னு நீங்கள் எடுத்துடலாம். நம்ம சமோசா ரெடி ஆகிடுச்சு, ப்ரெட் சமோசா. நெக்ஸ்ட் பேட்சையும் போட்டு எடுத்துடலாம்.
பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லை வேறு எதுனா சட்னி கூட ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்நாக்ஸ் இது. பாருங்கள், லைட் ப்ரௌன் ஆகுது பாருங்கள் கொஞ்ச நேரத்துலையே. ஸோ அந்த மாதிரி ப்ரௌன் ஆகவுமே நீங்கள் எடுத்துடலாம். நம்மளோட சுவையான சமோசா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. நம்ம நார்மலாக மைதாவில் செய்கிறத விட இந்த மாதிரி ப்ரெட்டில் செஞ்சோம்னா இன்னமும் நல்லாயிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.